மேடம், சிறு குறு விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடியை பண்ணலாம்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்ன? ஆமாம், நேற்று நான் உடனே அறிக்கை கொடுத்துருக்கேன், தீர்மானத்துலேயும் இதை பற்றி பேசியிருக்கேன். நேற்று கூட குரு சன்னதிக்கு செல்லும்போது ஆலங்குடியிலையும் இதை பற்றி பேசியிருக்கேங்க. விவசாயிகள் இந்த கடன் தள்ளுபடி யாருமே ஏற்றுக்கல. இது கண் துடைப்பு அப்படின்னு எல்லா பக்கமும் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க. நேற்று நான் போன ஏரியா டெல்டா பகுதி, அங்கே எல்லா பகுதியிலும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் போராட்டம். ஏன்னா இந்த விவசாய கடன் தள்ளுபடி அவங்க அறிவித்ததற்கும் இப்போ செய்யறதுக்கும் சம்பந்தமே இல்லை, இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றவங்கள கைது பண்றாங்க விவசாயிகள். அவங்க ஒன்றும் தீவிரவாதிகளோ தேச குற்றவாளிகளோ இல்லை. அவங்க கொடுத்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றுங்கன்னு தான் சொல்றாங்க. அதுக்கு எதுக்கு கைது பண்றாங்கன்றது தெரியல. இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால நிச்சயம் விவசாயிகள் என்ன நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களோ அதை நிச்சயம் விவசாயிகளுக்கு செய்து அந்த முழு கடன் தள்ளுபடி செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த ஸ்கூல் பக்கத்துல இருந்தா டாஸ்மார்க் இருக்கவே இல்லை, ஒரு வீட்டு தான் இருக்காது. 3 டாஸ்மார்க்கு வருஷம் இருக்கு. ஆனால் சம்மந்தம் இல்லாத ஒரு டாஸ்மார்க் எடுத்துக்கலாம். பென்ஷன் பக்கத்துல தான் அதான் 717 டாஸ்மாக் பள்ளிக்கூடங்கள், கல்லூரி, ஸ்கூல்ஸ் பக்கத்தில் இருக்கிறத எடுப்போம்னு சொன்னாங்க. லாஸ்ட் டைம் நான் வரும்போதே அந்த டாஸ்மாக் ஆய்வு பண்ணேன். இந்த ஷிஃப்ட் பண்ண போகிறோம், அப்புறம் மூடிடுவோம் நாங்கள். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது மூடலை. இது மக்களே என்கிட்ட நேற்றே சொன்னாங்க. இப்போ பத்திரிகையாளர்கள் நீங்களும் அந்த கேள்வி தான் எழுப்புறீங்க. அதனால் இந்த அரசு, முதலமைச்சர் அவர்கள் சொன்னது பிரகாரம் அந்த 717 கடையும் உடனடியாக மூடியிருக்காங்களான்னு ஆய்வு செய்யுங்க. உண்மையிலேயே மூடியிருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா அது கண் துடைப்பாயிரும், மக்கள் கிட்ட நம்பிக்கை இல்லாத போயிடும். இந்த வெறும் 717 இது மாதிரி ஆயிரக்கணக்கான டாஸ்மாக் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இதை எல்லாமே நிச்சயமாக அரசு கவனத்தில் கொண்டு கண்டிப்பாக அந்த டாஸ்மாக்கை மூடணும். பாலியல் வன்கொடுமைக்கு டெய்லி நான் சொல்லிட்டு இருக்கேன். தமிழ்நாடு முழுக்க ஒரு வினாடிக்கு வினாடி ஏதோ ஒரு இடத்துல பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமாக இது இரும்பு கரம் கொண்டு இந்த அரசும் முதலமைச்சர் அவர்களும் கட்டாயம் தடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு, அதே மாதிரி டாஸ்மாக், கலாச்சாரம், போதை, இது எல்லாமே இருக்கு, நிறைய இருக்குங்க. அதனால புதிய அரசு இதெல்லாம்